Good evening, madam. Good evening to all. Running. Yes. Actually, ஒரு அதாவது லாஸ்ட் தேர்ஸ்டே போன வாரம் வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பேபி இல்லைங்க. அவருக்காக நான் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி என்ன, அவர் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 9 இயர்ஸா ஏகப்பட்ட செலவு, லேக்ஸ் கணக்குல செலவு பண்ணிட்டாரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த நிறைய மெடிசன், அலோபதி, அது இது நிறைய கலந்து சாப்பிட்டதுல என்ன ஆச்சுன்னா, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா தேர் இஸ் நோ எரெக்ஷன், டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து அவருக்கு பேபி எரெக்ஷன் எதுவும் இல்லாம ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருந்தாங்க. அந்த சமயத்துல நான் காண்டாக்ட் பண்ணாங்க. இப்போ என்னை வந்து டைரக்டா மீட் பண்ணும்போது நான் மெடிசன்லாம் அவன் என்னென்ன சாப்பிட்டாங்கன்னு எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேங்க. பார்த்துட்டு கொடுத்தேன். நான் சார்ட்டு சொன்னேன், சார் தொடர்ந்து சாப்பிடுங்க சார், கண்டிப்பா உங்களுக்கு இந்த டைம் பேபி ஃபார்ம் ஆயிரும். இன்னும் ஒரு மெடிசன் மாத்திரம் எங்கேயும் சென்னையில இருந்து வாங்கியிருக்காரு. ஒரு 30 டேப்லெட் மாத்திரம் கிட்டத்தட்ட 9,000. அது மாதிரி 2 டேப்லெட் வாங்கியிருக்காரு. இந்த 30 டேப்லெட் 9,000, அந்த 30 டேப்லெட் 9,000, 18,000 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுருக்காரு. நான் அதை பார்த்துட்டு நம்முடைய அமௌண்ட் 6,300 கட்டி அவருக்கு ஹாப்பி ஆயிட்டாருங்க. அப்புறம் இந்த வியாழக்கிழமை தீபாவளி அன்னைக்கு நான் அவருக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னேன். எப்படி சார் இருக்கு, பரவாயில்லைன்னு. ரொம்ப ஹாப்பிங்க டாக்டர், எனக்கு வித்தின் ஒரு 7 டேஸ்ல எனக்கு நல்ல மாற்றம் தெரியுது, எனக்கு ரொம்ப ஹாப்பி, என் ஒய்ஃபும் ரொம்ப ஹாப்பின்னு சொன்னாங்க. ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இல்லற வாழ்க்கையில தேர் இஸ் நோ ஹாப்பி, எந்த மகிழ்ச்சியும் இல்லை. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த செயல்பாடுமே இல்லை அப்படின்ற ரொம்ப கவலை இருக்கும்போது நம்ம மெடிசன் கொடுத்தங்க. ஒண்டர்ஃபுல் ரிசல்ட். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ப்ராடக்ட். இதை சொல்றதுக்காக தான் அந்த மீட்டிங் வந்தங்க. உங்களுடைய கோஆபரேஷன் நன்றி. தேங்க்யூ. சிவகுமார் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. சோ உண்மையிலே மிகப்பெரிய ஒரு விஷயம் இது. வந்து பணம் கொடுத்தோ இல்ல ஆறுதலான வார்த்தைகள் கூறியோ கிடைக்காத ஒரு ஒரு மிராக்குலஸான ஒரு ஹாப்பினஸ். இட்ஸ் ஃப்ரம் பிளஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க அவங்களுக்கு நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் வாயில கொடுத்ததுக்கு உண்மையிலே வந்து மிக கோடி புண்ணியமாகவே இந்த இடத்துல வந்து கருதப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் டெஸ்ட். ஆக்சுவலி என்னன்னா, ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு தருமபுரிக்கு மெடிசன் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் எலிக்சர் மிக்ஸ். என்னன்னா, அவர் இந்த சுகர்னால ஒரு 8 இயர்ஸா அவர் வந்து ப்ரெஷருக்காக மெடிசன் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ எனக்கு அவர் கூப்பிட்டுட்டு நன்றி சொன்னாரு. ஆக்சுவலி லாஸ்ட் வீக்கே அவரு ஹாப்பி ஆயிட்டாரு. பட் மறுபடியும் இந்த வீக் மறுபடியும் கூப்பிட்டு சொன்னாரு, எனக்கு எப்படி இந்த அளவுக்கு ப்ரெஷர் நார்மல் ஆச்சுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்க அப்படின்னாரு. ஐயா, நீங்க கண்டிப்பா சாப்பிடுங்க, சுகர் நீங்க வந்து ஒரு 3 மந்த்ஸ் கண்டினியூ எடுத்துக்கங்க, சுகர் உங்களுக்கு நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ ரொம்ப அவர் ஹாப்பி ஆயிட்டாருங்க. பிளஸ் இன்னொருத்தர் கொடுத்துருந்தாங்க. அவருக்கு என்ன, காலில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல வண்டுகடின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தோல்ல அந்த இச்சிங் மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம பவுடர் சாப்பிட்டு ஒரு வித்தின் ஒரு 10 டேஸ்லயே என்ன கேட்டீங்கன்னா அந்த ஒரு மாதிரி அந்த தடிப்பு மாதிரி இருக்கும். அந்த 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 இடத்துல, அதாவது அந்த இச்சிங் பண்ணி பண்ணி அந்த இடத்துல ஒரு தடிப்பு மாதிரி இருக்கும். அது வந்து அந்த இடத்துல தோலை வந்து ஸ்கின் வந்து சாஃப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதை சொல்றதுக்காக நான் மறுபடியும் லைனுக்கு வந்தேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மிஸ்டர் உலகநாதன் சார் தஞ்சாவூர் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. he tried me to contact me with me more than ஒரு 2 வீக்ஸா he has followed me. அவர் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாரு. பட் அப்புறம் ஒரு நாள் மீட்டிங் அட்டெண்ட் கொடுத்துடுங்க, ஒண்டர்ஃபுல் ரிசல்ட்டுங்க. இந்த 2 டெஸ்ட் மறுபடியும் சொல்றதுக்காக வந்தாங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சிவகுமார் சார். ஆக்சுவலி வண்டர்ஃபுல் டெஸ்டிமோனி. ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த இச்சிங் அண்ட் அதனால ஏற்பட்ட விஷயங்கள், தழும்புகள், அந்த தடிமனான அந்த தோள்கள்லாம் மாறுவதற்கு கண்டிப்பா வந்து சில மாதங்கள் ஆகும். மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அந்த விதத்துல எலிக்சர் மிக்ஸ் நம்ம இயற்கையான ஒரு விஷயம், நேச்சுரலான ஒரு விஷயம். நல்ல பிளட் சப்ளை அஸ் வெல் அஸ் அந்த அந்த நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் அது ரிசல்ட் கொடுக்கும். அப்படிங்கிறதுக்கு நீங்க சொன்ன அந்த வண்டுகடி விஷயம் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி வந்து நீங்க இன்னொரு டெஸ்ட் பண்ணி சொன்னீங்க பாத்தீங்களா, பிளட் ப்ரெஷர் எப்படி கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு. ஆக்சுவலி இன்ன வரையும் வந்து மெடிக்கல் ரீதியா ஒரு மனுஷனுக்கு இவ்வளவுதான் வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கணும் அப்படிங்கிற இது கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோட ஏஜ் ஃபேக்டரை பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுடைய கண்டுபிடிப்புகள் வந்து வேற வேறையாகத்தான் இன்னமும் இருக்கு. ஆனா அந்த பிளட் ப்ரெஷர்ஸ்னால சில பேருக்கு மயக்கங்கள், புரடி வலி, வேர்க்கக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். ஸோ எலிக்சர் மிக்ஸை பொறுத்த வரையும் அவங்களுடைய ரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்தும். ஏன்னா ரத்த குழாய்கள் எதுவும் அடைப்புகள் இருந்தாலோ இல்ல வேற எதுவும் அந்த நரம்புகள் குறுகி இருந்தாலோ அந்த விஷயத்த சமநிலைப்படுத்தக்கூடிய அந்த மேம்பாட்டை வந்து எலிக்சர் மிக்ஸ் பண்ணும். ரத்தம் வந்து திடமாக இருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும்.
ஸோ நம்ம எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன், அதுவும் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறதுல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னைக்கு டெஸ்டிமோனி கொடுத்திருந்தீங்க. தேங்க்யூ சிவகுமார்.